அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் 10 நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு என்ற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய தலைப்பானது நரம்பு தூண்டலின் தோற்றமும் கடத்துதலும் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜெனரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். நரம்பு தூண்டலானது எவ்வாறு தோன்றுகிறது மற்றும் கடத்தப்படுகிறது என்பதை நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். உணர்வு உறுப்புகள் பெறும் உணர்வுகள் நரம்பிழைகளின் வழியே மின் தூண்டலாக எடுத்துச் செல்லப்படுகின்றன. நரம்பிழைகளில் பயணிக்கும் தொடர் மின் தூண்டல்களே நரம்பு தூண்டல் எனப்படும். நரம்பு தூண்டல் என்பது நரம்பிழைகளில் பயணிக்கும் தொடர் மின் தூண்டல்களே நரம்பு தூண்டல் எனப்படுகிறது. ஆக்சோலெம்மாவின் உட்புறம் உள்ள சைட்டோபிளாசத்தில் உள்ள ஆக்சோலெம்மா என்பது, அதாவது நரம்பு செல்லுன்னு சொல்லக்கூடிய நியூரானில் ஆக்சானில் காணப்படக்கூடிய பிளாஸ்மா சவ்வு, அதை நம்ம ஆக்சோலெம்மான்னு சொல்லுவோம். ஆக்சோலெம்மாவினுடைய உட்புறம் உள்ள சைட்டோபிளாசத்தில் உள்ள செல் உள்திரவத்தில் அதிக அளவுக்கு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் பாஸ்பேட்டுகள் உள்ளன. இவற்றுடன் எதிர்மறை மீன்தன்மை கொண்ட புரதங்களும் பிற கரிம மூலக்கூறுகளும் உள்ளன. அதேபோல் ஆக்சோலெம்மாவிற்கு வெளியில் உள்ள செல் வெளிதிரவத்தில் அதிக அளவு சோடியம் குளோரைடு, பைகார்பனேட், ஊட்டப்பொருட்கள், உணவூட்டப்பொருட்கள் மற்றும் செல்லுக்கான ஆக்சிஜன் ஆகியவற்றுடன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நியூரான்களிலிருந்து வெளியேற்றப்படும் வளர்சிதை மாற்ற கழிவுகள் ஆகியவும் இந்த நியூரானுக்கு வெளியே, அதாவது ஆக்சோலெம்மாவிற்கு வெளியில் காணப்படுகின்றன. ஆக்சோலெம்மாவிற்கு உள்ளே காணப்படக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்சோலெம்மாவினுடைய உட்புறத்தில் உள்ள சைட்டோபிளாசத்தில் காணப்படக்கூடியதில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் பாஸ்பேட்டுகள் அதிக அளவுக்கு இருக்குது. இதோட எதிர்மறை மின்னன்மை கொண்ட புரதங்களும் பிற கரிம மூலக்கூறுகளும் உள்ளன. அதேமாதிரி ஆக்சோலெம்மாவிற்கு வெளியில் உள்ள செல் வெளிதிரவத்தில் அதிக அளவுக்கு சோடியம் குளோரைடு, பைகார்பனேட், உணவூட்டப் பொருட்கள் மற்றும் செல்லுக்கான ஆக்சிஜன் ஆகியவற்றுடன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நியூரான்களிலிருந்து வெளியேற்றப்படும் வளர்சிதை மாற்ற கழிவுகள் ஆகியவையும் உள்ளன. இவ்விரு திரவங்களிலும், அதாவது ஆக்சோலெம்மாவுக்கு வெளியில் உள்ள திரவம் மற்றும் உள்ளே உள்ள திரவம், இந்த ரெண்டு திரவங்களிலும் எதிர்மறை மின்னூட்ட துகள்களும், ஆனையான் சொல்லக்கூடிய எதிர்மறை மின்னூட்ட துகள்களும், கேட்டையான் சொல்லக்கூடிய நேர்மறை மின்னூட்ட துகள்களும் காணப்படுகின்றன. இத்தகைய மின்னூட்ட துகள்களே தூண்டலை கடத்தும் பணியை செய்ய உதவுகின்றது. அணையான், கேட்டையான் சொல்லக்கூடிய எதிர்மறை மின்னூட்ட துகள்களும் நேர்மறை மின்னூட்ட துகள்களும் இத்தகைய நரம்பு தூண்டலை கடத்தும் பணியை செய்ய உதவக்கூடியது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பல்வேறு அயனி கால்வாய்களை பற்றி சொல்லியிருக்கு. ஆக்சோலெம்மாவில் காணப்படக்கூடிய அயனி கால்வாய். ஆக்சோலெம்மாங்கிறது ஆக்சானில் காணப்படக்கூடிய அந்த சவ்வு, பிளாஸ்மா சவ்வு. இதில் காணப்படக்கூடிய அயனி கால்வாயிலில் 3 வகையான அயனி கால்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்று கசிவு கால்வாய், 2வது பிணைப்பு கால்வாய்கள், 3வது மின்னூட்ட கால்வாய்னு சொல்லக்கூடிய 3 விதமான கால்வாய்கள். அதில் கசிவு கால்வாய் என்பது இவைகள் இந்த கசிவு கால்வாய்னு சொல்லக்கூடிய இந்த அயனி கால்வாய்கள் எல்லா நேரங்களிலும் திறந்தே காணப்படும். பிணைப்பு கால்வாய்கள் என்பது வேதி தூண்டலின் அடிப்படையில் திறக்கவும் மூடவும் கூடியது. மின்னூட்ட கால்வாய்கள் என்பது தொடுதல், அழுத்தம் போன்றவை தரும் அதிர்வுகளால் திறக்கக்கூடியது. இப்போ இந்த 3 அயனி கால்வாய்களில் 1வது கசிவு கால்வாய்னு எடுத்துக்கொண்டால், சோடியம் அயனி கசிவு கால்வாய்களை விட பொட்டாசியம் அயனி கசிவு கால்வாயினுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். ஆக்சோலெம்மாவில் இந்த பொட்டாசியம் அயனி கால்வாயினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். எனவே
ஆக்சோலெம்மா சோடியத்தை விட பொட்டாசியம் அயனிகளை அதிகமாக அனுமதிக்கக்கூடியது. ஆக்சோலெம்மாவின் இரு பரப்புகளுக்கிடையான மின்னழுத்த வேறுபாட்டை நிலைப்படுத்துவதற்கு இந்த இரண்டு அயனிகளும் பொட்டாசியம் அண்டு ரெண்டு அயனிகள் இருக்குல்ல, பொட்டாசியம் மற்றும் சோடியம் அயனிகள், இந்த ரெண்டு அயனிகளும் தொடர்ந்து ஊடுருவுகின்றன. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிணைப்பு கால்வாயில் முதல் ஆக்சானின் முன் சைனாப்டிக் சவ்வு மற்றும் அடுத்த நியூரானினுடைய பின் சைனாப்டிக் சவ்வின் சந்திப்பில் இது காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு, செல் உடல் மற்றும் டென்ட்ரைட்டிற்கிடையே அசிட்டைல் கோலைன் என்னும் நரம்புணர்வு கடத்தியால் பிணைப்பு கால்வாயிலை திறப்பதின் மூலம் சோடியம் மற்றும் கால்சியம் அயனிகள் செல்லின் உள்ளே செல்கின்றன. பொட்டாசியம் அயனிகள் அதே நேரத்தில் வெளியேறுகின்றன. இந்த அசிட்டைல் கோலைன் என்னும் நரம்புணர்வு கடத்தியால் பிணைப்பு கால்வாயை திறப்பதின் மூலம் சோடியம் மற்றும் கால்சியம் அயனிகள் செல்லினுள் செல்கின்றன. பொட்டாசியம் அயனிகள் வெளியேறுகின்றன. அடுத்து மின்னூட்ட கால்வாய்கள் எடுத்துக்கொண்டால் சவ்வின் மின்னூட்ட திறனில் ஏற்படும் மாற்றம். எந்த சவ்வு அப்படின்னா இங்கே ஆக்சோலெம்மான்னு சொல்லக்கூடிய இந்த சவ்வு இருக்குல்ல, ஆக்சோலெம்மா. அந்த ஆக்சோலெம்மா சவ்வின் மின்னூட்டத்திறனில் ஏற்படும் மாற்றத்தினால் திறப்பவை. இது இரு வகையான மின்னூட்ட கால்வாய்களை கொண்டிருக்கு. ஒன்று சோடியம் மின்னூட்ட கால்வாய், இன்னொன்று பொட்டாசியம் மின்னூட்ட கால்வாய்கள். சரி, நரம்பு தூண்டலை கடத்துவதற்காகவே நியூரானின் உள்ளும் புறமும் பல்வேறு கனிம அயனிகள் சமமின்றி பரவியுள்ளன. நரம்பு தூண்டலை கடத்துவதற்காகவே நியூரானினுடைய உள்புறமும் வெளிப்புறமும் பல்வேறு கனிம அயனிகள் சமமின்றி பரவியுள்ளன. இந்த அயனிகளின் சமமற்ற பரவலே ஆக்சோலெம்மாவினுடைய இரு பரப்புகளுக்கிடையே அடுத்தடுத்த மென்படல மின்னழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது. இப்போ அந்த அயனி கால்வாயை காட்டக்கூடிய இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். இதில் பாருங்கள், இந்த வயலட் கலரில் சிறுசாக கொடுத்துருக்கிறது சோடியம் அயனிகள் என்றும், அதே மாதிரி லைட்டாக அதாவது ப்ரௌனாக இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ்ன்னு போட்டிருக்கக்கூடியது ஃபுல்லாக பொட்டாசியம் அயனிகள் என்றும், க்ரீன் கலரில் காணப்படக்கூடியது என்ன சொல்கிறோம், குளோரைடு அயனிகள் அப்படின்னு சொல்கிறோம். குளோரைடு அயனி ஃபுல்லாக நெகட்டிவ், அதாவது மைனஸ், அதாவது அனையான் கேட்டையான் சொல்கிறோம்ல, அதில் கேட்டையான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நேர்மறை அயனிகள் எதிர்மறை அயனிகள்ண்டு. அதில் குளோரைடு எதிர்மின் அயனிகள், பொட்டாசியமும் சோடியமும் நேர்மின் அயனிகள். இப்போ இதில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் அதாவது பிளாஸ்மா லெம்மாங்கிறது இந்த சவ்வு தான். இதுதான் பிளாஸ்மா லெம்மா. இந்த சவ்வை தான் பிளாஸ்மா லெம்மான்னு சொல்கிறோம். இந்த பிளாஸ்மா லெம்மாவுக்கு உள்ளே உள்ள பகுதி இது வெளியில் உள்ள பகுதி. சரியா, இது வெளிப்பகுதி. பிளாஸ்மா லெம்மாவுக்கு வெளியில் உள்ள பகுதி, இது பிளாஸ்மா லெம்மாவுக்கு உள்ளே உள்ள பகுதி. அது மாதிரி இது பிளாஸ்மா லெம்மான்னு சொல்லக்கூடிய அந்த சவ். இப்போ உள்ளேயும் வெளியேயும் இந்த அயனிகளை பரிமாறிக்கொள்வதற்காக ஒரு சில கால்வாய் அமைப்பு இருக்குது. அந்த கால்வாயில் இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியது பொட்டாசியம் கசியும் கால்வாய். இதான் பொட்டாசியம், இது பொட்டாசியம் கசியும் கால்வாய்ன்னு சொல்லக்கூடியது. இந்த கால்வாய் இருக்குல்ல, அதுக்கடுத்து வயலட் கலரில் உள்ளது சோடியம் கசிவும் கால்வாய்ன்னு சொல்லு. அப்போ இந்த ரெண்டு கால்வாயின் வழியாகத்தான் என்ன பண்ணுது, இந்த அயனிகள் உள்ளேயும் வெளியேயும் வருகின்றன.
ஒன்று மூடப்பட்டு ஒரு கால்வாய் திறக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி இப்போ வந்து பொட்டாசியம் அயனிக் கால்வாய் திறக்கப்பட்டுருச்சுன்னா சோடியம் மூடப்பட்டிருக்கும். சோடியம் திறக்கப்பட்டால் பொட்டாசியம் அயனிக் கால்வாய் திறக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த படத்தை வச்சு பார்க்க போகும்போது இந்த மையத்தில் உள்ள அமைப்பு அதை தான் நம்ம வந்து என்ன சொன்னோம், ஆக்சோலெம்மா அப்படின்னு சொல்லி, ஆக்சோலெம்மாக்கின் வெளிப்புறம், அதாவது செல் வெளி திரவம்னு கொடுத்துருக்குல்ல, செல் வெளி திரவம், இது வெளிப்பகுதி. அதுமாதிரி அடுத்து வந்து செல் உள் திரவம்னு கொடுத்துருக்கோம். உள் திரவங்கிறது உட்புறமாக உள்ளது. சரியா? இப்போ இந்த அமைப்பில் வந்து வெளியில் எது போகுது உள்ள எது வருது அப்படிங்க போகும்போது உள் திரவத்திலிருந்து பிளாஸ்மா, அதாவது ஆக்சோலெம்மாவினுடைய உள்புறத்திலிருந்து வெளியேறக்கூடிய அந்த பொட்டாசியம் அயனிகள் இருக்குல்ல, 2 வெளியேறுது. அதாவது 1 வெளியேறுது, 2 உள்ளே போகுது. அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் பாருங்கள், சோடியம் அயனி வெளியிலிருந்து 1 உள்ளே வருது. ஆனால் உள்ளே இருந்து 3 சோடியம் அயனிகள் வெளியேறுது. பொட்டாசியம் அயனியில் பொறுத்தவரை உள்ளே இருந்து 1 வெளியேறுது, 2 உள்ளே வருது. அதே போல் சோடியம் அயனியில் பொறுத்தவரை 1 உள்ளே வருது, 3 வெளியேறுற மாதிரி காமிச்சிருக்கும். சரியா? இதுதான் வந்து அந்த அயனிக் கால்வாய்கள். அந்த அயனிக் கால்வாயில் நம்ம 3 விதமான கால்வாய் அமைப்பு சொன்னோம். 1வது கால்வாய் அமைப்பை வந்து என்ன சொல்கிறோம், கசிவு கால்வாய் என்றும். 2வது இதை வந்து பிணைப்பு கால்வாய் அப்படின்றும். 3வது மின்னூட்ட கால்வாயில்னு சொன்னோம். அதை காட்டக்கூடிய படம் தான் அது. அதே மாதிரி குறிப்புன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மின்னூட்ட துகள்கள் நிலையாற்றல் திறனுடையவை. மின்னூட்ட துகள்கள் நிலையாற்றல் திறன் உடையவை. இரு புள்ளிகளுக்கிடையான நிலையாற்றலே மின்னழுத்த வேறுபாடு என்று அழைக்கப்படுது. இரு புள்ளிகளுக்கிடையான நிலையாற்றலே மின்னழுத்த வேறுபாடு ஆகும். இது வோல்ட் அல்லது மில்லி வோல்ட் என்னும் அலகால் அளவிடப்படுகிறது. இது வோல்ட் அல்லது மில்லி வோல்ட் என்னும் அலகால் அளவிடப்படுகிறது. சரி, இந்த ஆக்சோலெம்மாவில் உள்ள பல்வேறு புரதங்கள், ஆக்சோலெம்மாவில் உள்ள பல்வேறு சவ்வு புரதங்கள் அயனிக் கால்வாயிலாக செயல்பட்டு சவ்வின் வழியே உள்ளும் வெளியும் வெளியே செல்லும் அயனிகளின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. ஆக்சோலெம்மாவில் உள்ள பல்வேறு சவ்வு புரதங்கள் அயனிக் கால்வாயிலாக செயல்பட்டு சவ்வின், அதாவது ஆக்சோலெம்மா என்ற சவ்வின் வழியே உள்ளும் வெளியும் சென்று அயனிகளின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இதை எவ்வாறு வந்து அந்த தூண்டல் கடத்தப்படுது அப்படிங்கிறதுல நரம்பு தூண்டல் தோற்றம், அது கடத்தப்படுறதில் தோற்றத்தை பற்றி சொல்கிறோம். இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வந்து தூண்டல் எவ்வாறு கடத்தப்படுகிறது, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ். இப்போ இதில் ஓய்வு நிலை சவ்வு மின்னழுத்தம் மற்றும் செயல்படு நிலை சவ்வு மின்னழுத்தம் ஆகிய இரு நிலைகளில் தூண்டல் கடத்தப்படும் நிகழ்வு நடைபெறுகிறது. நரம்பு தூண்டல் கடத்தப்படுவது ஓய்வு நிலை சவ்வு மின்னழுத்தம் மற்றும் செயல்படு நிலை மின்னழுத்தம் ஆகிய இரு நிலைகளில் தூண்டல்கள் கடத்தப்படும் நிகழ்வு நடைபெறுகிறது. முதலில் ஓய்வு நிலை சவ்வு மின்னழுத்தம்னா என்ன, அது எவ்வாறு கடத்தப்படுது. அடுத்து 2வது வந்து செயல்நிலை சவ்வு மின்னழுத்தம். செயல்நிலை சவ்வு மின்னழுத்தத்தில் 3 நிலைகள் உள்ளன. அதில் ஒன்று மின் முனைப்பு இயக்க நீக்கம், அடுத்து மின் முனைப்பு இயக்க மீள்வு அல்லது மீட்சி, 3வது உச்ச மின் முனைப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிகழ்வுகள் இருக்குது. இது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ முதலில் ஓய்வு நிலை சவ்வு மின்னழுத்தம்டா என்ன? ஓய்வு நிலை சவ்வு மின்னழுத்தம், அதை ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் சொல்கிறோம். ஓய்வு நிலையில் உள்ள நியூரானின் பிளாஸ்மா சவ்வின் புற மற்றும் அக பரப்புகளுக்கிடையான மின்னழுத்த வேறுபாடே வெளிப்புறம் மற்றும் உட்புறத்தில் காணப்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு ஓய்வு நிலை சவ்வு மின்னழுத்தம் எனப்படும்.
இப்போ ஓய்வு நிலை சவ்வு மின்னழுத்தம் என்றால் என்னன்னு கேட்டால் நம்ம இதை சொல்லணும். சரியா? ஓய்வு நிலை மின்னழுத்தம். சரி, இந்த ஓய்வு நிலை சவ்வு மின்னழுத்த நிலையில் அல்லது இந்த ஓய்வு நிலையில் நியூரிலெம்மாவின் நம்ம ஆக்சோலெம்மான்னு சொன்னது ஆக்சானில் உள்ள அந்த வெளியுறை. நியூரிலெம்மாங்கிற மொத்தத்தில் நியூரானில் உள்ள வெளியுறை. நியூரிலெம்மாவின் வெளிப்புறத்திலிருந்து உள்ளே வரும் சோடியம் அயனிகளை விட உட்புறத்திலிருந்து அதிக அளவு பொட்டாசியம் அயனிகள் வருகின்றன. உள்ளே போகக்கூடிய சோடியத்தினுடைய அளவை விட உள்ளிருந்து வெளியேறக்கூடிய பொட்டாசியத்தினுடைய அயனிகள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதிக அளவு பொட்டாசியம் அயனிகள் வெளியேறுகின்றன. இதனால் நியூரானினுடைய உட்புறம் எதிர்மின் தன்மையை பெறுகிறது. எத்தகைய தூண்டலையும் கடத்தாமல் ஓய்வு நிலையில் உள்ள ஆக்சானின் சவ்வின் வழியே பொட்டாசியம் அயனிகள் அதிகமாக ஊடுருவுகிறது. ஆனால் சோடியம் அயனிகள் குறைவாகவே ஊடுருகின்றன. அதே வேளையில் எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட புரதங்கள் ஊடுருவ அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த படத்தில் பார்த்தா தெரியும். அதாவது முனைப்பு இயக்க நீக்கம், அதே மாதிரி ஓய்வு நிலை மின்னழுத்தம் ஒன்று கொடுத்துருக்கு. அதாவது ஓய்வு நிலை சவ்வு மின்னழுத்தம். இதில் ஒரு நியூரான் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதனுடைய ஆக்சான் பகுதியில் அதாவது சிவான் செல்கள்னு 3 செல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 செல்களுக்கு மேலே உள்ள உரைக்கு பேர் தான் மைலின் உரைன்னு சொல்கிறோம். 2 அந்த செல்களுக்கு சிவான் செல்களுக்கு இடைப்பட்ட பகுதியத்தை ரன்வியர் கணுன்னு சொல்கிறோம். அந்த ஆக்சான் இலையினுடைய உள்புறத்தில் இந்த முதல் 2 கணுக்களுக்கிடையே ரன்வியர் கணுக்களுக்கிடையே மின்னழுத்தமானது உள்ளே வந்து நேர்மின் தன்மையும் வெளியே வந்து எதிர்மின் தன்மையை கொண்டிருக்குது. அதற்கு அடுத்த அந்த ரன்வீரியர் கணு பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்புறமாக எதிர்மறை மின்தன்மையும் வெளியில் வந்து நேர்மறை மின்தன்மையும் பெற்றிருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி அங்கே படத்தில் காமிச்சிருக்காங்க. நரம்பு துண்டல் கடத்தப்படுறதுல இப்படி மாறி மாறி நடக்கும். உள்ள பாசிட்டிவாகவும் வெளியில் நெகட்டிவ், அது மாதிரி உள்ள நெகட்டிவாகவும் வெளியில் பாசிட்டிவ், அப்படியே மாறி மாறி நடக்கக்கூடிய. சரி, ஆக்சோபிளாசத்தில் ஆக்சானினுடைய ஆக்சோலெம்மாங்கிறது வெளியுறை, ஆக்சோபிளாசம்ங்கிறது உள் திரவம், ஆக்சானுக்கு உள்ளே உள்ள திரவம். ஆக்சோபிளாசத்தில் எதிர்மறை மின்னூட்ட புரதங்கள், ஆக்சோபிளாசத்தில் எதிர்மறை மின்னூட்ட புரதங்கள் மற்றும் பொட்டாசியம் அயனிங்கிறது நேர்மறை K+ன்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் அயனிகளுடைய அடர்த்தி அதிகமாகவும் சோடியம் அயனிகளுடைய அடர்த்தி குறைவாகவும் இருக்கும். அப்போ ஆக்சோபிளாசத்தில் எதிர்மறை மின்னூட்ட புரதங்கள் மற்றும் பொட்டாசியம் அயனிகளினுடைய அடர்த்தி அதிகமாகவும் சோடியம் அயனிகளுடைய அடர்த்தி குறைவாகவும் இருக்கும். இதற்கு மாறாக ஆக்சானின் வெளிப்புறத்தில் பொட்டாசியம் அயனிகளுடைய அடர்த்தி குறைவாகவும் சோடியம் அயனிகளுடைய அடர்த்தி அதிகமாகவும் இருக்கும். இதனால் உண்டாகும் அயனிகளினுடைய அடர்வு வேறுபாட்டை ஏடிபியால் இயக்கப்படும் சோடியம் பொட்டாசியம் உந்தம் சரி செய்கிறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த அடர்த்தி வேறுபாடு இருக்குல்ல, அந்த அடர்த்தி வேறுபாட்டை ஏடிபியால் இயக்கப்படும் சோடியம் பொட்டாசியம் உந்தம், சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து சரி செய்கிறது. இது 2 பொட்டாசியம் அயனிகளை உள்ளேயும் 3 சோடியம் அயனிகளை வெளியேயும் அனுப்புகிறது. உள்ளே வர்றது பொட்டாசியம் 2, வெளியேறக்கூடிய சோடியம் அயனிகளுடைய எண்ணிக்கை 3. இந்நிலையில் செல் சவ்வு முனைப்பு இயக்கம் உடையதாகிறது. இந்நிலையில் செல் சவ்வு முனைப்பு இயக்கம் உடையதாகிறது. ஓய்வு நிலையில் நியூரானில் உள்ள மின்னழுத்தம் -40 மில்லிவோல்ட் முதல் 90 மில்லிவோல்ட் வரை வேறுபட்டாலும் ஓய்வு நிலையில் மின்னழுத்தமானது நியூரானுடைய மின்னழுத்தமானது -40 மில்லிவோல்ட் முதல் +90 மில்லிவோல்ட் வரை வேறுபட்டாலும் இயல்பு அளவு -70 மில்லிவோல்ட் மட்டுமே. மேற்கண்ட மதிப்பில் உள்ள எதிர்மறை குறியீடு செல் சவ்வின் உள்ளே எதிர்மின் தன்மை உள்ளதை குறிக்கிறது.
மேற்கண்ட மதிப்பில் உள்ள எதிர்மறை குறியீடு செல் சவ்வின் உள்ளே எதிர்மறைத்தன்மை உள்ளதை குறிக்கிறது. அடுத்து செயல்நிலை சவ்வு மின்னழுத்தம், ஆக்டிவ் மெம்பரைன் பொட்டன்ஷியல் சொல்லக்கூடிய செயல்நிலை சவ்வு மின்னழுத்தம். செல் உடலில் இருந்து ஆக்சானுக்கு செய்திகள் அனுப்பப்படும் போது செயல்நிலை மின்னழுத்தம் தோன்றுகிறது. செல் உடலில் இருந்து ஆக்சானுக்கு செய்திகள் அனுப்பப்படும் போது செயல்நிலை மின்னழுத்தம் தோன்றுகிறது. மின் முனைப்பியக்க நீக்கம், மின் முனைப்பியக்க மீட்சி மற்றும் உச்ச மின் முனைப்பியக்கம் ஆகிய மூன்று நிலைகளை செயல்நிலை மின்னழுத்தம் கொண்டுள்ளது. அப்போ செயல்நிலை சவ்வு மின்னழுத்தம் என்றால் இந்த 3 நிலைகளை உள்ளடக்கியிருக்கும். அதில் ஒன்று மின் முனைப்பியக்க நீக்கம், டீபோலரைசேஷன். மின் முனைப்பியக்க நீக்கம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும். ஒரு நரம்பிலை தூண்டப்பட்டவுடன் சோடியம் மின்னூட்ட கால்வாய் திறக்கிறது. ஒரு நரம்பிலை தூண்டப்பட்டவுடன் சோடியம் மின்னூட்ட கால்வாய் திறக்கிறது. ஆக்சோலம்மா சோடியம் அயனிகளை அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் பொட்டாசியம் மின்னூட்ட கால்வாய் மூடப்படுகிறது. இதன் விளைவாக செல் வெளிதிரவத்திற்கு செல்லும் பொட்டாசியம் அயனிகளின் வீதத்தை விட ஆக்சோபிளாசத்தினுள் செல்லும் சோடியம் அயனிகளின் வீதம் அதிகரிக்கிறது. இச்செயலினால் ஆக்சோலம்மாவின் உட்பகுதி நேர்மறை மின்னூட்டத்தன்மையையும் ஆக்சோலெம்மாவின் உட்பகுதியானது நேர்மறை மின்னூட்டத்தன்மையையும் வெளிப்பகுதி எதிர்மறை மின்னூட்டத்தன்மையும் பெறுகின்றன. இந்த நரம்பு தூண்டல் கடத்தப்படுறதுல இந்த இதில் பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் எதிர்மறையாகவும் சரியா, உள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மறையாகவும் தெரியும். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அதாவது அயனிகள் பரிமாற்றப்படுறதில் அதிகமான சோடியம் அயனிகள் உள்ளே வருவதனால் குறைவான பொட்டாசியம் வெளியேறுவதனால ஆக்சோலம்மாவினுடைய உட்பகுதி நேர்மறை மின்னூட்டத்தன்மையையும் வெளிப்பகுதி எதிர்மறை மின்னூட்டத்தையும் பெறுகிறது. இவ்வாறு மின் முனைப்பியக்க தன்மையில் ஏற்படும் மாற்றம் மின் முனைப்பியக்க நீக்கம் எனப்படுகிறது. சரியா, ஆக்சோலம்மாவினுடைய உட்பகுதி நேர்மறை மின்னூட்டத்தன்மையையும் வெளிப்பகுதி எதிர்மறை மின்னூட்டத்தன்மையும் பெறுகின்றன. இவ்வாறு மின் முனைப்பியக்க தன்மையில் ஏற்பட்ட மாற்றம் மின் முனைப்பியக்க நீக்கம் எனப்படும். இந்நிகழ்வின் போது இந்த மின் முனைப்பியக்க நீக்கத்தின் போது தேவையான அளவு சோடியம் அயனிகள் செல்லினுள் சென்ற பின் மின்னழுத்தம் உச்ச நிலையை அடைகிறது. இதற்கு உச்ச மின்னழுத்தம் த்ரெஷோல்ட் பொட்டன்ஷியல் சொல்கிறோம். தேவையான அளவுக்கு சோடியம் அயனிகள் செல்லினுள் அதாவது ஆக்சோபிளாசத்திற்குள் சென்ற பின் மின்னழுத்தம் உச்ச நிலை அடைகிறது. இதற்கு உச்ச மின்னழுத்தம் என்று பெயர். இவ்வுச்ச நிலை மின்னழுத்தத்தை கொண்டு அதாவது இவ்வுச்சநிலை மின்னழுத்தத்தை கொண்டு வர காரணமான தூண்டல் அளவிற்கு உச்ச அளவு தூண்டல் என்று பெயர். உச்ச அளவை விட குறைந்த மின்னழுத்தத்தில் நரம்பு செல்கள் எந்த ஒரு மின் தூண்டலையும் கடத்த முடிவதில்லை. உச்ச அளவை விட குறைந்த மின்னழுத்தத்தில் நரம்பு செல்கள் எந்த ஒரு மின் தூண்டலையுமே கடத்த முடிவதில்லை. இவ்வகை செயலே உண்டு அல்லது இல்லை கொள்கை எனப்படும். இது கேட்கலாம் ஒரு 2 மார்க்கில். உண்டு அல்லது இல்லை கொள்கையை கூறு. உச்ச அளவை விட குறைந்த மின்னழுத்தத்தில் நரம்பு செல்கள் எந்த ஒரு மின் தூண்டலையும் கடத்த முடியாது. இவ்வகை செயலே உண்டு அல்லது இல்லை கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து சோடியம் அயனிகளின் உள்ளேற்றத்தால். சோடியம் அயனிகள் அந்த ஆக்சோபிளாசத்தில் உள்ளே நுழைவதால் அதிக எண்ணிக்கையில் நுழைவதால் சவ்வின் மின்னழுத்தம் மிக விரைவாக சோடியம் அயனிகளின் உள்ளேற்றத்தால் சவ்வின் மின்னழுத்தம் மிக விரைவாக +45 மில்லி வோல்ட் அளவிற்கு செல்லும். சவ்வினுடைய மின்னழுத்தம் மிக விரைவாக +45 மில்லி வோல்ட் அளவிற்கு செல்லும். இதற்கு கூர்முனை மின்னழுத்த அளவு என்று பெயர்.
இந்த படத்தில் நியூரானினுடைய செயல் சவ்வு மின்னழுத்தத்தை பற்றி சொல்ல போகும்போது கூர்முனை அப்படிங்கிறது வந்து இந்த கடைசி மேலே உள்ளதை சொல்கிறோம். இதைத்தான் சொல்கிறோம். அதாவது +45 மில்லி வோல்ட் அளவிற்கு உயர்றது. சரியா? செயல்நிலை மின்னழுத்த அளவு. சரி, இப்போ இதில் பார்க்க போகும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மின் முனைப்பியக்க, அதாவது டீபோலரைசேஷன் சொன்னோம்ல, மின் முனைப்பியக்க நீக்கம் சொன்னோம். ரெண்டாவது வந்து மின் முனைப்பியக்க மீட்சின்னு சொல்லக்கூடிய ரீபோலரைசேஷன். கூர்முனை மின்னழுத்த அளவை அடைந்தவுடன், அதாவது +45 மில்லி வோல்ட் அளவை அடைந்தவுடன், கூர்முனை மின்னழுத்த அளவை அடைந்தவுடன் ஆக்சோலெம்மாவில் உள்ள சோடியம் மின்னூட்ட கால்வாய்கள் மூடப்பட்டு பொட்டாசியம் மின்னூட்ட கால்வாய் திறக்கப்படுகிறது. ஏற்கனவே வந்து பொட்டாசியம் மூடப்பட்டு இருந்துச்சு, சோடியம் திறக்கப்பட்டிருந்துச்சு. அதிகமான சோடியம் அயனிகள் வெளியிலிருந்து அந்த நியூரானுக்குள்ளே உள்ளே போச்சு. இப்போ அதனால் வந்து அதோடைய மின்னழுத்தம் வந்து கூர்முனை மின்னழுத்த அளவை எட்டியது. இப்போ சோடியம் மின்னூட்ட கால்வாய் மூடப்பட்டு பொட்டாசியம் மின்னூட்ட கால்வாய் திறக்கப்படுகிறது. இதனால் சோடியம் அயனிகளுடைய உள்ளேற்றம் தடுக்கப்பட்டு, சோடியம் அயனிகள் உள்ளே வருவது வந்து தடுக்கப்பட்டு பொட்டாசியம் அயனிகளுடைய வெளியேற்றம் தொடங்குகிறது. எனவே செல்லினுள் நேர்மறை மின்னூட்ட அயனிகளினுடைய அளவு குறைகிறது. பொட்டாசியம் அயனிகள் உள்ள வர பொட்டாசியம் அயனிகளின் உள்ளேற்றம் தொடங்குறதுனால செல்லினுள் நேர்மறை மின்னூட்ட அயனிகளினுடைய அளவு குறைகிறது. இதனால் மின்னழுத்த அளவு மீண்டும் ஓய்வு நிலை மின்னழுத்த அளவை நோக்கி செல்கிறது. எனவே பொட்டாசியம் அயனிகள் ஆக்சோலெம்மாவை விட்டு வெளியேறுவதால், இதனால் பொட்டாசியம் அயனிகள் அதாவது நிறைய உள்ளே வருது. உள்ளே வந்துட்டு ஓய்வு நிலை மின்னழுத்த அளவை அது வந்து என்ன செய்து அடையுது. இப்போ வந்து என்ன ஆகும், அதிகமாக வரவன இந்த பொட்டாசியம் அயனிகள் வந்து என்ன செய்யுது, இங்கே ஆக்சோலெம்மாவை விட்டு வெளியேறுவதால் ஆக்சோலெம்மாவின் உட்புறம் மீண்டும் என்ன ஆகுது, எதிர்மறை மின்தன்மையை பெறுகிறது. இச்செயல மின் முனைப்பியக்க மீட்சி எனப்படும். இந்த ஏற்கனவே பார்த்த படத்தில், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோம்ல, இந்த படத்தில் பார்க்க போகும்போது தெரியும். இது வந்து ஓய்வு நிலை, அதாவது கீழே இருக்கக்கூடிய இது வந்து ஓய்வு நிலை மின்னழுத்தம். இது செயல்நிலை, அதாவது உச்ச நிலையை அடையக்கூடியது செயல்நிலை மின்னழுத்த அளவு. அடுத்து பாருங்கள், இங்கே உச்ச மின் முனைப்பியக்கம்ங்கிறது கீழே கொடுத்துருக்குது. உச்ச மின்னழுத்தம் வந்து -50ன்னு கொடுத்துருக்கு. அப்போ முனைப்பியக்க நீக்கம், அது முனைப்பியக்க மீட்சி. முதல்ல நடந்தது முனைப்பியக்க நீக்கம், அடுத்த முனைப்பியக்க நீட்சி. சரியா? ரைட்டு. இப்போ இந்த கிராஃப் வந்து எவ்வாறு நரம்பு கடத்தல் தூண்டப்படுகிறது, நரம்பு தூண்டல் வந்து கடத்தப்படுகிறது என்பதை காட்டுறதுக்கான அந்த கிராஃப் வரைபடம். இப்போ இதில் நம்ம வந்து 2 விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஒன்றாவது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ஓய்வு நிலை சவ்வு மின்னழுத்தம் சொன்னோம். ரெண்டாவது செயல்நிலை சவ்வு மின்னழுத்தம். செயல்நிலை சவ்வு மின்னழுத்தம் 3 நிலையில் உள்ளடக்கியது. அதில் மின் முனைப்பியக்க நீக்கம், ரெண்டாவது வந்து மின் முனைப்பியக்க மீட்சின்னு சொன்னோம். சரியா? இந்த மீட்சியில் பார்த்தீங்கன்னா சோடியம் அயனிகள் இருக்குல்ல, உள்ளே வர்றது நிறுத்தப்பட்டு பொட்டாசியம் அயனிகள் வந்து அதிகமாக வெளியேறுதுன்னு சொன்னோம். அப்படி வெளியேறதுனால உள்ள ஆக்சோலெம்மாவினுடைய உட்புறத்தில் எதிர்மறை மின்தன்மை வந்து மீண்டும் பெறுகிறது. மின் முனைப்பியக்க மீட்சின்னு சொல்கிறோம். அடுத்து உச்ச மின் முனைப்பியக்கம்னு சொல்கிறோம். மின்னழுத்தம் இயல்பான அளவான -70 மில்லி வோல்ட் அளவையும், மின்னழுத்தம் இயல்பான அளவான -70 மில்லி வோல்ட் அளவையும்
தாண்டி -90 மில்லி வோல்ட் அளவிற்கு செல்லும்போது -70 மில்லி வோல்ட்டை தாண்டி -90 மில்லி வோல்ட் அளவிற்கு செல்லும்போது அதிக எதிர்மறைத்தன்மையுடையதாகிறது. இதற்கு உச்ச மின் முனைப்பியக்கம் என்று பெயர். இப்போ இதான் அந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இதான் உச்ச மின் முனைப்பியக்கம். அப்போ இதனுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னுட்டா, அந்த மின்னோட்டத்தினுடைய அளவு இருக்குல்ல, மின் அழுத்தமானது -70 மில்லி வோல்ட் அளவையும் தாண்டி -90க்கு போயிடுது. -90 அளவிற்கு செல்லும்போது அதிக எதிர்மறைத்தன்மையுடையதாகிறது. இதற்கு உச்ச மின் முனைப்பியக்கம் என்று அழைக்கிறோம். இந்நிலையில் மிக மெத்தனமாக பொட்டாசியம் அயனி கால்வாய்கள் மூடப்படுவதால் மிக மெத்தனமான ஸ்லோவாக மிக மெதுவாக மூடப்படுது. உடனே டப்பட் மூடுறதில்ல. அந்த அயனி கால்வாயில் பொட்டாசியம் ரொம்ப ஸ்லோவாக தான் மூடப்படும். மிக மெத்தனமாக பொட்டாசியம் அயனி கால்வாய் மூடப்படுவதனால் இயல்பான முனைப்பியக்கத்தை அடைந்த பின்பும் பொட்டாசியம் அயனிகள் அதிக அளவு வெளியேறுகின்றது. இயல்பான முனைப்பியக்கத்தை அடைந்த பின்பும் பொட்டாசியம் அயனிகள் அதிகம் உள்ளேறுகின்றன. எனவே பொட்டாசியம் மின்னூட்ட கால்வாய்கள் மந்த அல்லது சோம்பல் கால்வாய்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பொட்டாசியம் அயனி கால்வாய் இருக்குல்ல, அவைகள் பொட்டாசியம் மின்னூட்ட கால்வாய்கள் மந்த அல்லது சோம்பல் கால்வாய்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒரு மார்க்கில் கேட்கலாம். மந்த அல்லது சோம்பல் மின்னூட்ட கால்வாய்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டால் இந்த பொட்டாசியம் தான் பொட்டாசியம் மின்னூட்ட கால்வாய் தான் மந்த அல்லது சோம்பல் கால்வாய்கள் அப்படின்ட்டு அழைக்கிறோம். பொட்டாசியம் அயனி கால்வாய்கள், இந்த பொட்டாசியம் அயனி கால்வாய் முழுமையாக மூடிய பின், இது மந்தமாக தான் மூடுது. அப்படி மூட போகும்போது பொட்டாசியம் அயனிகள் அதிகம் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொட்டாசியம் அயனி கால்வாய் முழுமையாக மூடிய பின் மென்படல மின்னழுத்தம் இயல்பான ஓய்வு நிலைக்கு திரும்புகிறது. பொட்டாசியம் அயனி கால்வாய் மூடிய பிறகு மென்படல மின்னழுத்தம் இயல்பான ஓய்வு நிலைக்கு திரும்புகிறது. இச்செயல்களின் போது சோடியம் அயனி மின்னூட்ட கால்வாய் மூடியே இருக்கும். அடுத்தது நாம் நரம்பு தூண்டல் கடத்தப்படும் வேகத்தை பற்றி பார்ப்போம். நரம்பு தூண்டல் கடத்தப்படும் வேகம். நரம்பு தூண்டல் கடத்தப்படக்கூடிய வேகம் என்று எடுத்துக்கொண்டால், நரம்புகளின் தூண்டல் கடத்தப்படும் வேகம் ஆக்சானின் விட்டத்தை பொறுத்ததாகும். ஆக்சானின் விட்டம் அதிகமாக இருந்தால் கடத்து வேகம் அதிகமாக இருக்கும். அதே போல் மயலின் உரையற்ற ஆக்சான்களை விட மயலின் உரை உடைய ஆக்சான்களில் இந்த நரம்பு தூண்டல் வேகமாக கடத்தப்படுகின்றது. மயலின் உரை அற்ற ஆக்சானை விட மயலின் உரை உடைய ஆக்சான்களில் இந்த நரம்பின் தூண்டல் வேகமாக கடத்தப்படுகின்றது. ஏனெனில் சோடியம் பொட்டாசியம் அயனிகளுக்கான கால்வாய்கள் ரான்வியர் கணுக்களில் அதிகம் உள்ளதால் தூண்டல் இம்முடிச்சுகளுக்கிடையே தாவி செல்கிறது. இத்தகைய தூண்டல் கடத்தும் முறைக்கு தாவுதல் வழி கடத்துதல் என்று பெயர். தாவுதல் வழி கடத்துனா என்ன கேட்கலாம், சரியா? இதில் என்ன கேட்பாங்கன்னா, சோடியம் பொட்டாசியம் அயனிகளுக்கான கால்வாய்கள் ரன்வியர் கணுக்களில் அதிகம் உள்ளதால் இந்த நரம்பு தூண்டல் இம்முடிச்சுகளுக்கிடையே தாவி செல்கிறது. இத்தகைய தூண்டல் கடத்தும் முறைக்கு தாவுதல் வழி கடத்துதல் என்று அழைக்கிறோம். சால்டேட்டரி கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நரம்பு தூண்டல்கள் எவ்வளோ வேகத்தில் கடத்தப்படுது? நரம்பு தூண்டல் 1 to 300 மீட்டர். நரம்பு தூண்டலானது 1 to 300 மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் பயணிக்கிறது. அடுத்து சைனாப்சிஸ் பகுதியில் தூண்டல் கடத்தப்படுதல். சைனாப்சிஸ் பகுதியில்
நரம்பு தூண்டப்படுதல்ங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். சைனாப்சிஸ் பகுதியில் எவ்வாறு நரம்பு தூண்டப்படுகிறது. இப்போ சைனாப்சிஸ்னால் என்ன? இரு நியூரான்கள் சந்திக்கும் பகுதி சைனாப்சிஸ் அல்லது நரம்பு சந்திப்பு என்று அழைக்கப்படுகிறது. இரு நியூரான்கள் சந்திக்கும் பகுதி நரம்பு சந்திப்பு அல்லது சைனாப்சிஸ் எனப்படும். இது ஒரு மார்க்கில் கேட்கக்கூடியது. இரண்டு நியூரான்கள் சந்திக்கும் போது நரம்பு சந்திப்பு அல்லது சைனாப்சிஸ் எனப்படும். இதன் வழியாக தூண்டல்கள் கடத்தப்படுகின்றன. சைனாப்சிஸில் தூண்டலை தரும் நியூரான் சைனாப்சில் தூண்டலை தரும் நியூரான் முன் சைனாப்டிக் நியூரான் என்றும் தூண்டலை பெறும் நியூரான் பின் சைனாப்டிக் நியூரான் என்றும் அழைக்கப்படுகிறது. சைனாப்சில் தூண்டலை தரும் நியூரான் முன் சைனாப்டிக் நியூரான் என்றும் தூண்டலை பெறும் நியூரான் பின் சைனாப்டிக் நியூரான் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்விரண்டும் சந்திக்கும் இடத்தில் இரண்டு அந்த சைனாப்டிக் நியூரான்கள் சந்திக்கும் இடத்தில் உள்ள சிறு இடைவெளிக்கு சைனாப்டிக் பிளவு என்று பெயர். இரண்டு நியூரான்களுக்கு இடையே உள்ள இவ்விடைவெளி அமைப்பு ரீதியான இடைவெளியாகும். அதாவது முன் சைனாப்டிக் நியூரான் மற்றும் பின் சைனாப்டிக் நியூரான் இருக்குல்ல, இவற்றிற்கிடையே காணப்படக்கூடிய அந்த பிளவு இரண்டு நியூரான்களுக்கு இடையே உள்ள அந்த இடைவெளி அமைப்பு ரீதியான இடைவெளியாகவும் செயல் ரீதியிலான பாலமாகவும் செயல்படுகிறது. முன் சைனாப்டிக் நியூரானின் முனைப்பகுதியினுள் நரம்புணர்வு கடத்திகள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடிய நரம்புணர்வு கடத்திகள் எனும் வேதிப்பொருள்கள் அடங்கிய சிறு பைகள் உள்ளன. இதற்கு சைனாப்டிக் நுண்பைகள் என்று பெயர். சைனாப்டிக் நுண்பைகள் இதுக்குள்ளே தான் அந்த வேதிப்பொருள்கள் நிரப்பப்பட்டிருக்கும். சரியா? நரம்புணர்வு கடத்திகள் என்னும் வேதிப்பொருள்கள் அடங்கிய சிறு பைகள், இதற்கு சைனாப்டிக் நுண்பைகள் என்று பெயர். ஒரு மின் தூண்டலானது நியூரானின் இறுதி பகுதியான முன் சைனாப்டிக் பகுதியை அடையும் போது அங்கு ஒரு நரம்பு தூண்டலானது மின் தூண்டலானது நியூரானின் இறுதி பகுதியான முன் சைனாப்டிக் பகுதியை அடையும் போது அங்கு மின் முனைப்பியக்க நீக்கம் நடைபெற்று மின்னழுத்த கால்சியம் அயனி கால்வாய்கள் திறக்கின்றன. அப்போ எப்போ ஒரு மின் தூண்டல் நியூரானின் இறுதி பகுதியான முன் சைனாப்டிக் பகுதியை அடைதோ அங்கு மின் முனைப்பியக்க நீக்கம் நடைபெற்று மின்னழுத்த கால்சியம் அல்லது மின்னோட்ட கால்சியம் அயனி கால்வாய்கள் திறக்கப்படுகின்றன. இதனால் உள்ளேறும் அதிகளவு கால்சியம் அயனிகள், இதனால் அந்த நியூரானுக்குள்ளே உள்ளே போகக்கூடிய அதிகளவு கால்சியம் அயனிகள் சைனாப்டிக் நுண்பைகளை தூண்டி அவற்றை முன் சைனாப்டிக் சவ்வை நோக்கி செலுத்தி இணையும்படி செய்கின்றன. அங்கு இந்த நுண்பைகள் வெடித்து மின் தூண்டலை கடத்தும் நரம்புணர்வு கடத்திகள் எக்ஸோசைட்டோசிஸ் முறையில் சைனாப்டிக் பிளவினுள் விடப்படுகின்றன. இவை பின் சைனாப்டிக் நியூரானில் உள்ள குறிப்பிட்ட உணர்வேற்பிகளோடு இணைகின்றது. இந்த எக்ஸோசைட்டோசிஸ் முறையின் மூலம் கடத்தப்படுகின்ற அந்த நரம்பு உணர்வு கடத்திகள் சைனாப்டிக் பிளவினுள் விடப்பட்டு பின் சைனாப்டிக் நியூரானில் உள்ள குறிப்பிட்ட உணர்வேற்பிகளோடு இணைகின்றன. இதனால் பின் சைனாப்டிக் நியூரானில் ஏற்படும் அயனிகளின் உள்ளேற்றத்தால் புதிய மின்னழுத்தம் தோன்றுகிறது. அது தூண்டல் மின்னழுத்தமாகவோ அல்லது தடை செய்யும் மின்னழுத்தமாகவோ இருக்கலாம். தூண்டல் மின்னழுத்தம் எனில் இது தூண்டல் மின்னழுத்தமாக இருக்குமென்றால் பின் சைனாப்டிக் நியூரானில் மின் முனைப்பியக்கத்தை நீக்கி தூண்டல் கடத்தல் தொடர்கிறது. இப்போ நியூரானில் ஏற்படும் அயனிகளினுடைய உள்ளேற்றத்தால் புதிய மின்னழுத்தம் தோன்றுகிறது. அது தூண்டல் மின்னழுத்தமாகவோ அல்லது தடை செய்யும் மின்னழுத்தமாகவோ இருக்கலாம். தூண்டல் மின்னழுத்தமாக இருந்தால்
பின் சைனாப்டிக் நியூரானில் மின் முனைப்பு இயக்கத்தை நீக்கி தூண்டல் கடத்தலானது தொடர்கிறது. தடை செய்யும் மின்னழுத்தமாக இருப்பின் பின் சைனாப்டிக் சவ்வில் உச்ச மின் முனைப்பாக்கம் நடைபெறுகிறது. தடை செய்யும் மின்னழுத்தமாக இருந்தால் பின் சைனாப்டிக் சவ்வில் உச்ச மின் முனைப்பாக்கம் நடைபெறுகிறது. இதை காட்டக்கூடிய படம் தான் இங்கே கொடுத்துருங்க. சைனாப்டிக் பகுதியில் தூண்டல் கடத்தப்படுதல்ல ஒன்று முன் சைனாப்டிக் நியூரான் பகுதி, இது முன் சைனாப்டிக் நியூரான் பகுதி, இது பின் சைனாப்டிக் நியூரான் பகுதி. இதுக்கடையில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டும் இணையக்கூடிய அந்த பிளவு பகுதியில் என்னென்ன இணைப்பு கால்வாய்கள் இருக்குது. அந்த இணைப்பு கால்வாயில் வழியாக கால்சியம் அயனிகள் வெளியிடப்படுவது. சரியா? நரம்பு உணர்வு கடத்தி அவைகள் உருவாகி அவைகள் என்ன செய்து வெளியிடப்படுவது. நரம்பு உணர்வு கடத்தி ஏற்பிகள் இது போன்ற அமைப்பில் அந்த சைனாப்டிக் நியூரான், முன் சைனாப்டிக் நியூரான், பின் சைனாப்டிக்கில் அந்த சைனாப்டிக் பிளவு காணப்படுது. அந்த பிளவு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நரம்பு உணர்வு கடத்திகள் காணப்படுகிறது. அதில் பிணைப்பு கால்வாய்கள் திறக்கப்பட்டு கால்சியம் அயனிகள் விடுவிக்கப்பட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுவதை இங்கே காமிச்சிருக்காங்க. சரியா? இப்போ இதுவரை பார்த்தது நரம்பு தூண்டல் எவ்வாறு கடத்தப்படுது, அதனுடைய தோற்றமும் கடத்தப்படுவதும் பற்றி நாம் பார்த்தோம். மீதி உள்ளதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.